வணக்கம். மதுரை மினரல் சமையல் சேனலுக்கு உங்கள் அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைக்கி குஸ்கா முட்டை வறுவல் சூப்பரான குருமாவும் செய்ய போகிறோம். இன்றைக்கி குஸ்காவுக்கு பாஸ்மதி அரிசி ஊற வைக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டது. 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கோம். 3 வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டை நீட்டிடமாக அரிஞ்சு வச்சுருக்கோம். 6 பச்சை மிளகாயை நீட்டிடமாக அரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டை நைஸாக அரைச்சிக்கலாம். நாம் இதுக்கு 2 சில் தேங்காவை இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பொதுவாக குஸ்காவில் மதுரை பக்கம்லாம் இஞ்சி பூண்டு ஃப்ளேவரோட பச்சை மிளகாவோட காரம் தான் அதிகமாக இருக்கும். தாளிப்பதற்கு பிரிஞ்சி இலை, கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வராத்தி மூக்கு, மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசால், மஞ்சத்தூள். நாட்டுக்கோழி முட்டையை 4 எடுத்து அவிச்சு வச்சுருக்கோம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, குழம்புத்தூள், மிளகு, சீரகத்தூள், மஞ்சத்தூள், புதினாவும் கொத்தமல்லி சிறிதளவு. இதுக்கு தோதான சூப்பர் காம்பினேஷனில் ஒரு குருமா. குஸ்காவை 2 முறையில் செய்யலாம். பச்சை மிளகா மட்டும் பயன்படுத்தி ஒரு முறை, தூள் பயன்படுத்தி இன்னொரு முறை. நம்ம தூள் பயன்படுத்தி இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போது குருமாக்கு தேவையானது பார்க்கலாம். தாளிப்பதற்கு பிரிஞ்சி இலை, கல்பாசி, பட்டை, சோம்பு, பச்சை மிளகாய், 3 தக்காளி, ஒரு வெங்காயம், 10 பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி, அரை முடி தேங்காய், இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். காய் ஏதும் சேர்க்காத இந்த பிளைன் குருமா பூரி சப்பாத்திக்கும் நல்ல சைட் டிஷ்ஷாக அமையும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிளைன் குஸ்காக்கு மட்டன், சிக்கன், மீன் வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பில் குக்கர் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சோம்பு போட்டுக்கலாம். ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, மராத்தி மொட்டு, பட்டை, ஜாதிபத்திரி, அன்னாச்சிப்பூ எல்லாம் சேர்த்துக்கலாம். மசால் பொருட்களை நாம் இதுக்கு கம்மியாக பயன்படுத்தினா போதும். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கணும். பூண்டு சேர்த்து வதக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடயே தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போது புதினாவும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மசாலில் பச்சை வாசனை போயிடுச்சு. நாம் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். இப்போ 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது இதுக்காக 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்க போகிறோம். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு காரம் பார்த்துக்கலாம். எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஊறின அரிசியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். குக்கரை மூடாமல் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. குக்கரை மூடலாம். ஒரு 2 விசில் வரட்டும். அது வரைக்கும் நம்ம அடுப்பிலே வைக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது குருமா தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு சேர்த்துக்குங்க. பட்டை, பிரிஞ்சி இலை, கல்பாசி சேர்த்துக்கலாம். அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசால், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மசாலில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போது இஞ்சி பூண்டு தேங்காய் சேர்த்து அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிண்டி விடலாம். இதை கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு நல்லா வதக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. ஓரளவுக்கு இது திக்காக இருந்தால் போதும். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது முட்டைக்கு தாளிக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு சோம்பு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இது கூடயே கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். மிளகு சீரகம் சோம்பு சேர்த்து அரைச்ச அந்த தூள் முட்டை மசாலுக்கு ஒரு தனி ஃப்ளேவரை கொடுக்கும். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இது கொஞ்சம் நல்லா வதக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகணும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். குஸ்கா பார்க்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கரண்டி விட்டு மெதுவாக கிண்டி விடுங்க. நல்லா குஸ்கா உதிரியாக இருக்குது. அரிசி தனித்தனி அரிசியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இதில் நெய் விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்தோம். அரிசி ஒன்று கூட உடையில ரொம்ப பொலன்னு இருந்தது. குஸ்காவோட வாசனை ரொம்ப சூப்பராக இருந்தது. அருமையாக இருந்தது. குஸ்கா முட்டை குருமா சேர்ந்த காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்குது. வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி.